அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சவுதி அரேபியா கிழக்கு பிராந்தியத்துல சில இடங்கள்ல வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபுல் டீடைலா பார்ப்போம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சவுதி அரேபியா சம்பந்தமான வேலை வாய்ப்பு, சட்டத்திட்டங்கள், நிகழ்வு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிலநடுக்கத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, நாளைக்கு வியாழக்கிழமை 18/12/2025 ரியாத்தை சுற்றியுள்ள சில பகுதிகளுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விடுத்துறது சொல்லி NCM இருந்து அறிவிச்சிருக்காங்க. கடுமையான மழை காரணமாக. அது மட்டும் இல்லாம தமாம், அல் கொஷிம் இந்த மாதிரி ஏரியாக்களுக்கும் வந்து பள்ளிகள் இடைநிறுத்தம், ஆன்லைன் கிளாஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியா கிழக்கு பிராந்தியத்தில் சேர்ந்த அல் அக்ஸா, அல் பதீன், தமாம், அல் கோபர், ஜுபைல், அல் ஹம்ஜி இந்த மாதிரி சில ஏரியாக்கள்ல வந்து 4.3% ரெக்டார் அளவுல வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குங்க. இதனால மிகப்பெரிய அளவு சேதம் எதுவும் இல்லாட்டினாலும் இந்த ரெக்டார் அளவுல 4.3 அளவு ரெக்டார் அளவுக்கு நிலநடுக்கம் வந்திருக்கிறதா சொல்லி NCM வந்து அறிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜுபைல் இது போன்ற ஏரியால நேற்றைய தினம் வந்து கடுமையான மழையும் பெஞ்சிருக்கு. மழையின் காரணமாக வந்து நேற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறையா இருந்தது. இன்னைக்கும் ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க சில ஏரியாவில் பணம். மேலும் NCMல இருந்து குறைந்த வெப்பநிலைக்கான தபுக் இது போன்ற ஏரியாக்களை வந்து பனிப்பொழிவு வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனவே மக்களே, மழை நேரங்களில் பயணம் செய்வது பாதுகாப்பாக பயணம் செய்யுங்க. மேலும் இது போல சவுதி அரேபியா பற்றி வேறொரு சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.